இப்போ பார்க்கலாம் வாழை குடிநீர் எந்த அளவுக்கு ஸ்டோர் ஆகிருக்குதுன்னு சொல்லி போட்டு பார்க்கலாம். நேற்று வாழை மரம் இருந்துச்சு, ஒரு வாழைக்கன்று வெட்டணும். சரின்னு சொல்லிட்டு ஸ்டொமக் பெயினாக இருக்குது அப்படிங்கிறதுக்காக சரி தண்ணி எடுக்கலாம் அப்படிங்கிறதுக்காக நேற்று வந்து நல்லா வெட்டி விட்டு இந்த மாதிரி நல்லா குழி பண்ணி வச்சுருந்து ஒரு வாழை இலையை வச்சு நல்லா கவர் பண்ணி வச்சுருந்தோம். இப்போ பாருங்கள் இன்றைக்கி காலையில் எந்த அளவுக்கு தண்ணி வந்து நல்லா ஸ்டோராக இருக்குதுன்ட்டு. இன்னொரு குட்டி கரண்டி அந்த கரெக்டாக இருக்கும். சரி எடுத்துகிட்டு வரேன். கிட்னி சம்மந்தமாக பிரச்சனை இருக்கிறவங்க, யூட்ரஸ் ப்ராப்ளம் இருக்கவங்க இந்த தண்ணி ரெகுலராக குடிச்சிட்டு வந்தோம்னா எல்லாமே க்யூர் ஆயிரும். பாருங்கள் எந்த அளவுக்கு வாட்டர் இருக்குதுன்ட்டு. நல்ல சத்தாக இருக்கும். மறுபடியும் கவர் பண்ணி வச்சிடலாம். நாளைக்கு மறுபடியும் சொல்கிறேன். மேலே இருக்கிற அந்த ஜெல்லு மாதிரி வருதில்ல, அதை மட்டும் என்ன பண்ணணும் பாருங்க, இந்த மாதிரி ஜெல்லு பிசின் மாதிரி வருதில்ல, அந்த பிசினெல்லாம் என்ன பண்ணணும் அப்படின்னா மறுபடியும் அதெல்லாம் வெளியில் எடுத்துட்டு அதோட கொஞ்சமாக கீழே மட்டும் கொஞ்சம் சீவி விட்டு இன்னும் கொஞ்சம் குழி பண்ணி வச்சிட்டோம்னா கொஞ்சம் தண்ணி வந்துக்கும். இந்த பிசின் மட்டும் மேலே இருக்கிற கட் பண்ணி விட்டுறணும். கட் பண்ணிவிட்டு மறுபடியும் கவர் பண்ணிக்கலாம்.